தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து இருந்தேன். நிலமே பொறு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். இந்த அம்மா வேற வீட்டில் எப்போ பார்த்தாலும் புளிக்குழம்பு சாம்பார் புளிக்குழம்பு சாம்பாராக வச்சுட்டு கிடக்காங்க. ஒரு கறி குழம்பு மீன் குழம்புலாம் வச்சாதான் என்னவா? என்ன இது, இந்த பொக்கவாயன் ஃபோனே போட மாட்டேக்காரு. ரொம்ப தைரியம் அதிகமாயிருச்சு போல. நம்ம ஃபோன் போட்டு என்னன்னு கேட்போம். ஹலோ பேபிமா, சொல்லுங்க. யோ பொக்க, உனக்கு என்ன கொழுப்பு அதிகமாயிட்டா? வர வர ஃபோனே அடிக்க மாட்டேங்கிரு. சாரி பேபிமா, கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். நல்லா இருந்தீரு வேலையா. முதல்லலாம் எப்போ பாரு பேபிமா பேபிமான்னு பின்னாடியே அலைவீரு. இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்ச உடனே ஃபோன் அடிக்க கூட மாட்டேங்கிரு. அப்படியெல்லாம் இல்லை பேபிமா, கொஞ்சம் வேலையா தான் இருந்துட்டேன். சாரி, மன்னிச்சுக்கோ. இல்லை இல்லை, நான் எங்கள் நைனாட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடுறேன். வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் செஞ்சிடாத. நான் உடனே வாரேன். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. அப்படி வாரும் வலிக்கு. சரி பேபிமா, நீ எங்க இருக்க சொல்லு. எங்க அம்மா புளிக்குழம்பு வச்சுட்டாங்க. அதனால கடுப்புல பார்க்கில் வந்து பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து பிரியாணி வாங்கி தாரோம். அதான பார்த்தேன். இல்லைன்னா நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண போற? யோ, பேச்சை நிறுத்திட்டு சீக்கிரம் கிளம்பி வாரோம். சரி சரி, வை வை, நான் இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன். 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 21, 22, 23, 24, 7 4s are 28. மெதுவா படி, நானும் படிச்சிட்டு இருக்கேன்ல, எனக்கு தொந்தரவா இருக்கு. எங்க டீச்சரு படிக்கும் போது சத்தமா படிக்கணும், அப்பதான் மனசுல நல்ல பதியும்னு சொல்லியிருக்காவோ. அதனால நான் அப்படித்தான் படிப்பேன். உனக்கு வேணும்னா நீ வேற எங்கேயாட்டும் போய் உட்காந்து படி. நான் ஏன் போகணும்? நீ போ, நான் இங்கதான் உட்காந்து படிப்பேன். அப்படின்னா நான் சத்தமா தான் படிப்பேன். 8 4s are 32, 9 4s are 36, 10 4s are 40. எம்மா, இங்க பாருமா, இவ சத்தமா படிக்கா, என்னால படிக்கவே முடியல. நல்ல கத்து. அன்னைக்கு மட்டும் என் பென்சில் எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, அதுக்கு தான் உன்னைய பழி வாங்குறேன். ஓஹோ, பழி வாங்குறியா? நீ மட்டும் சத்தமா படிச்சினா என்னால படிக்க முடியாதா? எனக்கு வாய் இல்லையா? நான் என்ன புளியங்காவா படிச்சுக்கிட்டு இருக்கணும்? இரு, இப்ப எப்படி படிக்கன்னு மட்டும் பாரு. முத்துலட்சுமி அம்மையார் தமிழகத்தில் டாக்டருக்கு படித்த முதல் பெண்மணி ஆவார். சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் துணை மேயர். இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நீ மட்டும் கத்தலாம், நான் மட்டும் கத்தக்கூடாதா? அப்படித்தான் கத்துவேன். என்ன பண்ணுவ? நேத்து வாங்கின அடி மறந்துட்டா? மறுபடியும் அதே மாதிரி அடிக்கணுமா? நீ அடிச்சா என் கை என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? நானும் அடிப்பேன். என்ன டீ, 2 பேரும் மூஞ்சியும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எத்தே, பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா, சரி சரி படிங்க. நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் சும்மா தான் டீ உட்காந்துருக்கேன். உங்க அம்மா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதான் வாங்கிட்டு போக வந்தேன். ஏன் உங்க வீட்டுல குழம்பு வைக்கலையா? ஐயோ, என்னாச்சு மாலாத்த? ஏன் கவலைப்படுறீங்க? கடைக்கு மீன் வாங்க எல்லாரும் சேர்ந்து தான் போனோம். உங்க அம்மா காசை எங்கேயோ தொலைச்சிட்டாங்க. அதனால நான் தான் என்கிட்ட இருந்த எல்லா காசையும் கொடுத்தேன். எனக்கு மீன் வாங்க காசு இல்லை. அதான் உங்க அம்மா எங்க வீட்டில் கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு போய் சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கு இங்கே இருக்கணும்னு என்ன அவசியம்? அப்படியாத்த? சரி சரி, இருங்க, குழம்பு வாங்கிட்டு போங்க. கொஞ்சோண்டு குழம்புக்கு இவளுகிட்ட என்னெல்லாம் நடிக்க வேண்டியிருக்கு. என்ன படிக்கீங்கம்மா? நான் கேள்வி கேட்கட்டா? வேண்டாம், நாங்களே படிச்சுக்கிடுவோம்.
இல்லம்மா, நான் கேள்வி கேட்க. அப்பதான் நீங்க நல்லா படிப்பீங்க. படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கணும்ல. நான் கேட்க, புக்கை கொடு. சரி, கேள்வி கேட்க. என்ன மஞ்சு, நாளைக்கு உனக்கு என்ன பரீட்சை? அத்தை, நாளைக்கு எனக்கு கணக்கு பரீட்சை, இவளுக்கு தமிழ் பரீட்சை. ஓ அப்படியா, சரி சரி. உனக்கு கணக்கு பரீட்சையிலேருந்தே கேள்வி கேட்கேன், சரியா? 1 1 எத்தனைம்மா? எத்தை, நான் 7ஆம் கிளாஸ் படிக்கேன். 1 1 எத்தனைன்னு சின்ன குழந்தைங்களுக்கு கேட்குற மாதிரி கேட்கீங்களே. முதல்ல அந்த கேள்விக்கு பதில் தெரியுதான்னு பார்க்கணும்ல. நீ சொல்லு. 1 1 2 அத்தை. என்ன தட்டி படிக்க? 7ஆம் கிளாஸ் படிக்கலாம். 1 1 11ன்னு கூட தெரியல. 7ஆம் கிளாஸ் போயிருக்க. எப்படி நீலாம் பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டு இருக்க? அட கடவுளே, 1 1 2 தானே. 1 1 11, 2 2 22, 3 3 33. இப்படித்தான் படிக்கணும். எத்தே, 1 1 2 தானே தே. 2 2 4. நீங்க என்ன தப்பு தப்பா சொல்லி தரீங்க? ஏட்டி, நீங்க தான் தப்பு தப்பா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 1 1 11, 2 2 22. அப்படி படிங்க. இன்னைக்காவது ஒழுங்கா படிச்சுட்டு போய் நாளைக்கு பரீட்சையில ஒழுங்கா எழுதுங்க. திரும்பவும் தப்பு தப்பா எழுதி ஃபெயில் ஆயிட்டு கிடக்காதீங்க டி. நான்லாம் எப்படி படிப்பேன் தெரியுமா? எல்லா கேள்விக்கும் நான் தான் கரெக்டாக பதில் எழுதுவேன். நான் தான் எங்கள் ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன். அப்படியா அத்தை? ஏட்டி, இந்த அத்தை 5ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நம்மளுக்கு 1 1 11ன்னு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாட்டி, ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சர்னு போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தாங்க. ஒரே நல்ல விரட்டி விட்டாங்க. என்ன டீச்சரிப்பு? ஒழுங்கா படிங்க. சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே படிக்கும். அப்பாடா, சோறு ரெடி ஆயிட்டு. பிள்ளைங்கள சாப்பிட சொல்ல வேண்டியதுதான். ஆமா, இந்த மாலை இங்க தானே இருந்தா, எங்க போயிட்டா? சொல்ல முடியாது, எங்கேயாவது ஒளிஞ்சு கிடப்பா. ஒரு இடமா தேடுவோம். காணுமே. சோபா கடியில இருக்காளா? எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. இல்ல, நல்ல வேலை, நம்ம நிம்மதியா சாப்பிடலாம். வீட்டுல குழம்பு வச்சு தின்னா என்ன, வந்துடுறாளுங்க வீடு வீடா சட்டியை தூக்கிட்டு. 10 நிமிஷத்துல வாரேன்னு சொன்னாரு. 40 நிமிஷம் ஆயிட்டு, இன்னும் ஆளை காணோம். ஹலோ பேபிமா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. 10 நிமிஷத்துல வாரேன்னு சொன்னீரு, ஞாபகம் இருக்கா? இப்போ 40 நிமிஷம் ஆயிட்டு. சாரி பேபிமா, வர்ற வழியில ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு, அதனால தான் வர லேட் ஆயிட்டு. இனிமேல் லேட்டா வரமாட்டேன். சரி சரி, போனா போது. இனிமேல் இப்படி லேட்டா வந்தீருனா கல்யாணம் கேன்சல். அடிப்பாவி, கொஞ்ச நேரம் லேட்டா வந்ததுக்கு கல்யாணத்தையே கேன்சல் பண்ணுவேங்காலே. இனிமேல் லேட்டெல்லாம் வரக்கூடாது. பேபிமா, பசிக்குதுன்னு சொன்னேன்ல, வா பிரியாணி வாங்கி தாரேன். ஐ, பிரியாணி பிரியாணி. இவளை ஏமாத்த ஒரு பிரியாணி போதும். சரி வா, வந்து வண்டியில உட்காரு. மேடம், இப்பயாவது வண்டியில ஏறுவீங்களா, இல்லைன்னா நடந்து போகணுமா? வாரேன் வாரேன். அதான் நைனா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருல, இனிமே வண்டியில வரலாம். போலாமா? ஆ, போலாம் போலாம். பேபிமா, ஒரு பாட்டு பாடட்டுமா? ஆ, பாடுங்க பாடுங்க. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே. பேபிமா, என் கவிதை எப்படி இருக்கு? உனக்காகத்தான் எழுதுனேன். வாய்க்கு வந்தது அடிச்சு விட வேண்டியது. இது வேட்டையாடு விளையாடு படத்துல கமல் அண்ணன் பாடுவாரு. கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, இதை கண்டுபிடிக்க முடியாது. நல்ல பாட்டை பாடிக்கிட்டு கவிதையாம். இவளை ஏமாத்த முடியாது போல. நிறைய படம் பாப்பியோ? ஆமா ஆமா, எல்லா படத்தையும் பார்த்துருவோம். வெட்டி கதை பேசாம பிரியாணி காலியாகிறதுக்குள்ள கடைக்கு போறோம். ஏட்டி, அங்க என்ன சத்தம்? படிக்கலையா? கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் லட்சுமி அக்கா. ஏட்டி மாலா, நீ இன்னும் போலையா? இங்கதான் கிடைக்கியா? ஆமாக்கா, குழம்பு வாங்காம எப்படி போவேன்? ஏன்டா இப்படி உசுர வாங்குறதுக்குனே இருக்காளுவலம்மா.
குழம்பு குழம்புன்னு உசுர வாங்குறாளுகளே, நிம்மதியா ஒரு குழம்பு வச்சு சாப்பிட முடியுதா இந்த வீட்ல? எம்மா, நீ எதுக்கு கடைக்கு போகும்போது காசை தொலைச்ச? அதனால தானே இந்த அத்தை எல்லா காசையும் உன்கிட்ட கொடுத்தாங்க. இப்ப கோவப்படுற? குழம்பு ஊத்தி கொடுமா. என்னது? நான் காசை தொலைச்சேனா? யார் சொன்னா? மாலாத்ததாம்மா சொன்னாங்க. போட்டு கொடுத்துட்டாளுகளே. ஏட்டி மாலா, பிள்ளைகள்கிட்ட என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லைக்கா, மீன் குழம்பு வாங்க வந்தேன்னு சொன்னேன். அடக்கடவுளே, ரவுண்டு கட்டிட்டாளுங்களே, ஓடிடுவோம். போயிட்டா. வாங்கட்டி 2 பேரும். சோறு சூடா இருக்கு, சாப்பிடுங்க. சரிம்மா, வாரோம். குழம்பு கொடுப்பாங்கன்னு இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேனே, இப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, என்ன செய்யலாம்? மரியாதையா குழம்பு கேட்டோம், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? குழம்பு சட்டியை தூக்கிட்டு போயிடணும். ஓடு ஓடு மாலா, சீக்கிரம் ஓடு. சோத்து பானையும் தூக்கி இருக்கலாம், குழம்பு சட்டியே பெருசா இருக்கு. 2 கையிலையும் குழம்பு சட்டியை மட்டும்தான் பிடிக்க முடியுது. சரி, போய் நம்ம வீட்டில் சோத்தை பொங்கி சாப்பிடுவோம். யாத்தாடி, யாரோ வர்ற சத்தம் கேட்குது. நம்ம நைஸா ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிடுவோம். யாத்தாடி, குழம்பு குடுன்னு இந்த மாலை எவ்வளவு நேரம் உசுர வாங்கிட்டா. நல்ல வேலை போனா, நம்ம நிம்மதியா சாப்பிடுவோம். குழம்பு சட்டியை காணோம். எங்க போச்சு? இங்க தானே வச்சோம். பூனைகன்னு தட்டி விட்டுட்டா, பாப்போம். அடி பாவி சண்டாளி மாலா, இவதான் தூக்கிட்டு போயிருப்பா. குழம்பு குடுன்னு உசுர வாங்கினா கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் காத்திருந்து என் வீட்டு குழம்பு சட்டியை தூக்கிட்டு ஓடிட்டா. இப்ப பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை கொடுக்க? சரி, முதல்ல ரசத்தை வச்சு சாப்பிட சொல்லுவோம். அதுக்கப்புறம் போய் அவளை என்னன்னு கேட்போம். என்ன ஆச்சு லட்சுமி அக்கா? ஏன் சோகமா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல செல்வி. அதான் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே. என்ன ஆச்சு சொல்லுங்க. ஏட்டி, நேத்து ஆசையா மீன் வாங்கிட்டு போய் குழம்பு வச்சல, ஒரு வாய் கூட சாப்பிடலட்டி. ஏன் சாப்பிடல? சேகரண்ண எல்லாத்தையும் சாப்பிட்டாரா? உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? இல்லட்டி, அவரே பாவம், அவரும் சாப்பிடல. என்ன ஆச்சுக்கா சொல்லுங்க. நேத்து மீன் வாங்கிட்டு போனோம்ல, அப்போ இந்த மாலா பின்னாடியே வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டா. குழம்பு குடுன்னு போவே மாட்டிக்கா. அதுக்கு தான் திட்டுனேன்டி. அதுக்கு குழம்பு சட்டியை தூக்கிட்டு ஓடிட்டாட்டி. ஐயையோ, ஏன்டி மாலா இப்படி பண்ண? நேத்து மீன் வாங்கும்போது நீயும் உனக்கு வாங்கியிருக்க வேண்டியது தானே. இவங்க எப்படி வாங்குவாங்க? மாலாக்கா ஒரு பிசுனாரின்னு ஊருக்கே தெரியுமே. மாலா இப்படியா பண்ணுவ? சும்மா எல்லாரும் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனேன்னு தெரியுமா? ஜன்னல் வழியா குழம்பு சட்டியை தூக்கிட்டு ஓடி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. நாங்க ஏம்மா அடுத்த வீட்டு குழம்பு சட்டியை தூக்கிட்டு ஜன்னல் வழியா ஓடணும்? நான் கொஞ்சோண்டு குழம்பு தான் கேட்டேன், அதுக்கு கொடுக்காம குடும்பத்தோட ரவுண்டு கட்டிக்கிட்டு அடிக்க வராங்க. அதான் சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நானே களத்துல இறங்கிட்டேன். இறங்குவட்டி, இறங்குவ. ஒழுங்கா மரியாதையா குழம்பு சட்டியை கொண்டு வந்து கொடுத்துரு. நான் கூட தான் அன்னைக்கு மீன் குழம்பு வைக்கும் போது எவ்வளோ வந்து மீன் குழம்பு சட்டியை தூக்கிட்டு ஓடிட்டாளுங்க. நானும் எல்லார்கிட்டையும் சொல்லி பார்த்தேன், பஞ்சாயத்தில் கூட சொன்னேன், யாரும் கண்டுக்கவே இல்லை. சட்டி இந்தா இங்கே தான் 2 நாள் கழிச்சு மரத்துக்கடியில் கிடந்துச்சு. அதுக்கு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க்கா. உங்கள் வீட்டு சட்டியை கொண்டு வந்து நாளைக்கு கொடுத்துட்றேன்னு. தலைவரே வணக்கம். வணக்கம்மா. என்ன விஷயம் தலைவரே, சொல்லுங்க. எம்மா, பக்கத்து ஊரு மாந்தோப்புல வேலைக்கு ஆள் வேணுமா, போறீங்களா? என்ன வேலை தலைவரே? அங்க மாங்காய்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், அதெல்லாம் எடுத்து பெட்டி பெட்டியா அடுக்கணும். அதுக்கு ஒரு 4-5 பொம்பளை ஆளுக்க வேணும்னு கேட்டாங்க. அதான் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன்.
உங்களுக்கெல்லாம் சம்மதமாம்மா? போறீங்களா? ஐ மாந்தோப்பு மாங்காய் திங்கலாம். ஏம்மா போறதா இருந்தா போயிட்டு வேலையை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். உங்க வேலையெல்லாம் அங்க போய் காட்டக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சது தலைவரே, நாங்க நாளைக்கு போறோம். சரிம்மா. பிரியா, எதுக்கு சுவத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒன்று கீழே இறங்கி உக்காரு, இல்லைன்னா வீட்டுக்கு போ. உங்க அம்மா தேடிக்கிட்டு இருக்கா. சரிப்பா. அப்போ நான் கிளம்புறேம்மா. நீங்க நாளைக்கு காலையில மாந்தோப்புக்கு போயிருங்க. சரிங்க தலைவரே, கிளம்புங்க. ஏட்டி, நாளைக்கு யாரெல்லாம் வேலைக்கு வரீங்க? நான் வாரேன். செல்வி, நீ வர முடியாதுல்ல? என்ன, உன் நாத்தனார் இருக்கல்ல? ஆமாக்கா, ஏன் நாத்தனார் ஊருக்கு போற வரைக்கும் நான் எங்கேயும் வர முடியாது. கவலைப்படாதீங்க லட்சுமி அக்கா, நான் வந்துடுறேன். உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது, சொல்லிவிட்டேன். சரி, வர்றவங்களாம் நாளைக்கு காலையில எங்க வீட்டுக்கிட்ட வந்துருங்க. எல்லாரும் சேர்ந்து போயிருவோம். நேரம் ஆயிட்டு கிளம்புவோமா? சரிக்கா, கிளம்புவோம். முடிய விடுங்க பாட்டி, வலிக்குது. முடிய விடுங்க. எப்ப பார்த்தாலும் திருட்டு வேலையே பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா இரு, இல்லனா இருக்கிற 4 முடியையும் வெடுக்குன்னு புடுங்கிடுவேன். சரி விடுங்க. மாமா. அடடே மாப்பிள்ள, வாங்க வாங்க. என்ன மாமா அவசரமா போன் அடிச்சு வர சொன்னீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? முதல்ல உட்காருங்க மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நிச்சயதார்த்தம் பண்ணணும்ல, வீட்டில் வச்சே பண்ணிடுவோமா? மாமா, நீங்க எப்படி சொன்னாலும் சரிதான். எனக்கு அதெல்லாம் பத்தி ஒன்றும் தெரியாது. நான் தனியா தானே இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறேன். அப்படின்னா சரி மாப்பிள்ள, அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிடலாம். உங்க ஆபீஸ்ல யாருக்கும் சொல்லணும்னா நீங்க சொல்லிருங்க. நாங்க எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுறோம். வீட்டுல வச்சே நிச்சயதார்த்தம் வச்சுக்கிடுவோம். கல்யாணத்தை நல்ல கிராண்டா கல்யாண மண்டபத்துல வச்சிருவோம். சரியா மாப்பிள்ள? சரிங்க மாமா, அப்படியே செஞ்சிடலாம். அப்புறம் மாப்பிள்ள, இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இந்த வாரம் சனிக்கிழமை நாங்க எல்லாரும் ஊரோட சேர்ந்து டூருக்கு போறோம். கேரளாக்கு டூர் கூட்டிட்டு போறாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும் திரும்பி வர்றதுக்கு. நீங்களும் எங்க கூட டூருக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மாமா, நான் இது வரைக்கும் குடும்பத்தோட சேர்ந்து எங்கேயும் போனதில்லை மாமா. எனக்கு தான் யாரும் இல்லையே. நான் உங்க கூட வாரேன் மாமா. எனக்கு எல்லாரு கூடயும் சேர்ந்து போகணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா வாரேன். ஆபீஸ்ல லீவ் சொல்லிடுறேன் மாமா. நீங்க வாரேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க என் பிள்ளை மாதிரி. இனிமேல் யாரும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. நாங்க இருக்கோம். நெடுவாளி இருக்கா, உங்க அத்தை இருக்காங்க, ஒரு பாட்டி இருக்காங்க கிராமத்துல. வந்துருவாங்க கொஞ்ச நாள்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம வீடு. சரியா? இனிமேல் யாரும் இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க. சரி மாமா, நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன். பேபிமா எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. சரி மாப்பிள்ள, வாங்க போய் சாப்பிடுவோம். மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிட்டு. நான் உங்களை பார்த்துட்டு போக தான் வந்தேன். போயிட்டு வரேன். இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்றேன். அப்படியா? கிளம்புறீங்களாக்கும்? சரி மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. சரி, கிளம்புறேன் மாமா. சரி மாப்பிள்ள, மறக்காம டூருக்கு லீவு சொல்லிருங்க ஆஃபீஸில். சரி, மறக்க மாட்டேன். போயிட்டு வரேன். ஏட்டி, இதுதான் தலைவர் சொன்ன மாந்தோப்பு. இங்கதான் வேலை செய்யணும். ஏட்டி பெரியா, நீ எதுக்கு வந்த? உங்க அப்பா பார்த்தா உன்னை திட்ட போறாரு. ஏக்கா,
சும்மா ஜாலியா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன்க்கா. ஏட்டி மாங்காய் திங்கத்தானே வந்த? ஆமாட்டி, அதுக்கு தான் வந்தேன். வாங்கம்மா, நீங்க தான் பக்கத்து ஊர் தலைவர் சொன்ன ஆளுங்களா? ஆமாங்க அண்ணாச்சி, நாங்க தான் வேலைக்கு வந்திருக்கோம். சரிம்மா, வாங்க, என்ன வேலை செய்யணும்னு காட்டுறேன். இந்த வாரம் அண்ணாச்சி. ஏக்கா இன்னைக்கு நல்ல வேட்டை தான், நிறைய மாங்காய் திங்கலாம். ஏட்டி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம வேலைக்கு தான் வந்திருக்கோம். வேலையை முடிச்சிட்டு போகும்போது அவங்களே கொஞ்சம் தருவாங்க. அட போங்கக்கா, வந்ததே மாங்காய் திங்கத்தானே. ஏம்மா, இங்க நல்லா பாத்துக்கிடுங்க. இந்த மாதிரி தான் செய்யணும். ஒவ்வொரு கூடையிலையும் 50 மாங்காயா எடுத்து அடுக்கி அடுக்கி வைக்கணும். அப்புறம் அதை ஆளுங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. சரியா? எந்த மாங்காலையும் கைய வைக்க கூடாது. அப்படின்னா திங்க கூடாதுன்னு அர்த்தம். புரியுதா? அண்ணாச்சி என்ன இப்படி பேசிட்டீங்க? நாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. ஒழுங்கா வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு போவோம். நீங்க சொன்ன மாதிரியே 50 மாங்காயா கூடையில போட்டு அடுக்கி வைக்கும். சரிம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். நீங்க எல்லாரும் வேலையை முடிச்சிருங்க. நான் சாயங்காலம் வந்து உங்களுக்கு சம்பளம் தாரேன். சரிங்க அண்ணாச்சி, போயிட்டு வாங்க. ஏட்டி எல்லாரும் இங்க வாங்க, வேலை செய்வோம். வந்துட்டேன்க்கா, வாங்க வேலையை ஆரம்பிப்போம். ஏட்டி மற்றவளுகெல்லாம் எங்க போயிட்டாளுங்க? ஒருத்தையும் காணும். ஏக்கா தோட்டம் பெருசா இருக்கு, போய் சுத்தி பார்த்துட்டு வாரோன்னு போயிருக்காளுங்க. ஐயோ, இவளுக்கு எதையாவது பண்ணி வச்சிடக்கூடாதே, போய் கூட்டிட்டு வருவோம் வா. சரி போவோம். ஏட்டி பிரியா, இங்க பாரேன், மாங்காய்லாம் எப்படி கிட்டக்க காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்குன்னு. ஆமாட்டி, மாங்காய்லாம் நல்ல பெருசு பெருசா இருக்கு. இங்கே தான் வந்து நம்ம அட்டையை போடணும்னு நினச்சோம். கடைசியில் நம்மளை கூட்டிகிட்டே வந்து விட்டுட்டாங்க. ஆமாட்டி, சரி, அங்கதான் எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்க நைஸா அவளத்தையும் தின்றுவோம். எம் 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 எம். என்ன புளிப்பு ஏமோ. ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமாட்டி, முடிஞ்ச வரைக்கும் தின்னுட்டு நைஸாக போய் அங்கே உட்காந்துக்கிடுவோம். 2 மாங்காயை பறிச்சு பாக்கெட்ல போட்டுட்டு போவோம். அப்பந்தான் வேலை செய்யும் போது தின்னுக்கிட்டே வேலை செய்யலாம். நான் ஏற்கனவே போட்டுட்டேன். எனக்கு மேல இருப்ப போல. சரி வா போவோம், தேட போறாங்க. இங்கே நல்ல குளு குளுன்னு இருக்குல்ல. என்னது கூழ் கிண்ட போறியா? சீக்கிரம் கிண்டு. இந்த வெயிலுக்கு கூழ் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன கூழ் கிண்ட போற? கம்மங்கூழா கேப்பக்கூழா? ஆத்தாடி, கிளவி ஆரம்பிச்சிருச்சே. இனிமேல் வாயை கொடுக்க கூடாது சாமி. ஏட்டி ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுவோமா? ஜாலியா இருக்கும். சரி சரி, ஆடலாம். எந்திரி எந்திரி. ரஞ்சிதமே ரஞ்சிதமே, மனச மயக்கும் மந்திரமே. ஏட்டி என்ன எதுக்கிட்டி மிதிக்க? அங்கிட்டு தள்ளி போய் ஆடு. ரஞ்சிதமே ரஞ்சிதமே, உன்னை உதடு வலிக்க கொஞ்சனுமே. நான் விட்டது 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 மனசு கேட்டுடுமே. ரஞ்சிதமே ரஞ்சிதமே, மனச மயக்கும் மந்திரமே. நானும் ஆட போறேன். தில்லானா தில்லானா, நான் தித்திக்கின்ற தேனா. திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. மஞ்ச காட்டு மைனா, உன்னை கொஞ்சி கொஞ்சி போனா. திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. யாத்தாடி, நம்ம உட்காந்துருந்தா இவளுங்க நம்மளை மிதிச்சுக்கிட்டே இருக்காளுங்க. நம்மளும் எந்திரிச்சு ஆட்டத்தை போடுவோம். ஜலபுல ஜங்கு, அடுப்புல கங்கு, சோறு பொங்கு, வந்து சாப்பிடு. டானு டானு டானு, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. சீனு சீனு சீனு, போடாத நீ சீனு. நிறுத்துங்கட்டி எல்லாரும். ஏவா அவா என்னட்டி ஆடிட்டு கிடைக்கீங்க? நம்ம எதுக்கு வந்தோம் ஞாபகம் இல்லையா? நிறுத்துங்க. ஆளுமா டோலுமா ஐசால கடி மாலுமா, கேட்டு கழிச்சுனா கலக்கி விட்டா பாருமா. உனக்கு வேற தனியா சொல்லணும் மாட்டி, நிறுத்து முதல்ல. என்ன கூத்து இதெல்லாம்? எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேலைக்கு வந்தோன்னு தெரியாதா?
ஏக்கா அந்த ஓனர் மண்டையன் உங்களை கூட்டிகிட்டு போனால என்ன வேலை இருக்குன்னு சொல்கிறதுக்கு. அது வரைக்கும் சும்மா தானே இருக்கணும், அதான் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல ஆட்டத்தை போட்டோம். சரி சரி வாங்க போய் வேலையை பார்ப்போம். இப்பவே பார்த்தாதான் சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போக முடியும். ஏடி ஆடி ஆடி களைச்சு போயிட்டேன். கொஞ்ச நேரம் நான் உட்கார போறேன். நீங்க போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஏக்கா எங்களுக்கும் மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போவோம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா என்ன? சரி டி 10 நிமிஷம் தான் உட்காருங்க, அப்புறம் எந்திரிச்சு போயிடணும். வேலையை ஒழுங்கா பார்க்கணும், சரியா? ஆ சரிக்கா. மாமரத்து நிழலு நல்லா தான் இருக்கு. இருக்கா இருக்கா, அதனால தான் வந்து ஆட்டத்தை போட்டோம். இப்போ தெரியுதா? சரிதான் டி, ஆனா நம்ம டூருக்கு வரல, நம்ம வேலைக்கு வந்திருக்கோம். இங்க வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா முதலாளி என்ன நினைப்பாரு? அப்புறம் எப்படி சம்பளம் தருவாங்க? ஏக்கா அதெல்லாம் வேலையை முடிச்சிடலாம். நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆளு, எப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்வோம். ஒரு நாள் பூரம் செய்ய வேண்டிய வேலையை 1 மணி நேரத்தில் நம்ம முடிச்சிருவோம். நம்மளாம் யாரு? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போய் வேலையை செய்வோம். ஆமா டி, நம்ம வீட்லயே எவ்வளவு வேலை செய்யறோம், இங்கேயும் முடிச்சிடலாம். சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாவை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. லட்சுமி அக்கா பாட்டி கூட சேர்ந்து பாடி அசத்துறீங்களே. ஏட்டி எனக்கு இந்த பழைய பாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் டி, பிடிக்கும் எனக்கு, அதனால தான் பாடுனேன். சூப்பர் 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 லட்சுமி அக்கா. நம்ம ஊரு மரத்தடியை விட இந்த மரத்தடியில நல்லா காத்து வருது. நல்ல குளு குளுன்னு இருக்கு, படுத்து தூங்கலாம் போல. ஏட்டி தூங்க கூடாது, வேலையை பார்க்கணும். ஆ சரிக்கா, வேலையை பார்ப்போம். என்ன மாலாக்கா எந்திரிச்சிட்டீங்க? ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் டி, இரு. மாலா எங்க ஓடிட்டா? ஏட்டி அவசரமா பாத்ரூம் வந்திருக்கும், அதான் போயிருப்பா, இப்ப வந்துருவா. எல்லாரும் அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே சும்மா இருந்தா எப்படி? ஒரு கூட மாங்காய் எடுத்துட்டு போனோம்னா நல்லா 1 வாரத்துக்கு வச்சு வச்சு திங்கலாம். யாருக்கும் தெரியாம கொண்டு போய் வெளியே கதவு பக்கத்துல வச்சுட்டு வந்துடணும். போகும்போது நைஸா எடுத்துட்டு போயிடணும். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், இது எனக்கு மட்டும்தாங்க. புத்திசாலித்தனத்துல ஒன்னு அடிச்சுக்க ஆளே கிடையாது மாலா, சபாஸ். ஏம்மா பொம்பளைகளா எந்திரிங்கம்மா சீக்கிரம். ஏம்மா எந்திரிங்க. ஏட்டி எந்திரிங்க டி, எல்லாரும் எந்திரிங்க, ஓனர் வந்திருக்காரு, எந்திரிங்க எந்திரிங்க. என்னம்மா இதெல்லாம்? ஐயா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, இதோ இப்ப வேலையை முடிச்சிடுறோம் ஐயா, இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறோம். ஏட்டி எந்திரிங்க டி, எல்லாரும் எந்திரிங்க, இப்படி தூங்கிட்டு கிடக்காளுவல. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, இப்ப எழுப்பிடுறேன், இப்ப உடனே வேலையை முடிச்சிடுறோம் ஐயா. நல்லா வேலையை முடிப்பீங்கம்மா. மணி 6, சாயந்தரம் 6 மணி. வேலையை முடிப்பாளுங்களாம். நல்லா வந்து படுத்து தூங்கிட்டு எந்திச்சு போங்கம்மா வெளியே. அடக்கடவுளே 6 மணி ஆயிட்டு. போங்கம்மா வெளியே, இல்ல வாட்ச்மேனை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லவா? ஏட்டி ராதா எந்திரி. ஏம்மா நெட்ட பொம்பளை எந்திரிமா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஓ ஏம்மா விடிஞ்சிட்டா, அதுக்குள்ளே எதுக்குமா எழுப்புன? சரி போய் காப்பி எடுத்துட்டு வா. அடக்கடவுளே இவ அவர்கிட்ட போய் காப்பி கேட்காளே. அண்ணாச்சி நீங்க எதுக்கு எங்க வீட்டில் வந்து நிக்கீங்க? போய் எங்க அம்மாவை காப்பி கொண்டு வர சொல்லுங்க. காப்பியா வேணும் காப்பி? யோ வாட்ச்மேன், வந்து இந்த பொம்பளைகளை இழுத்து வெளியே தள்ளியா. என்ன பாட்டி வாயை திறந்துட்டு வாரீங்க? பாதி தூக்கத்துல இருக்கும்போது எழுப்புனா எனக்கு கோவம் வரும். பக்கத்துல இருக்கிறவங்கள கடிச்சு வச்சிருவேன். என்னது கடிப்பியா? ஆமா.
யாத்தாடி இந்த பொம்பளைங்க ஏன் இப்படி இருக்காளுங்க? அந்த ஊர் தலைவர் நல்ல பொம்பளைகளை வேலைக்கு அனுப்பி விடுவான்னு பார்த்தா இவளுகளை அனுப்பி விட்டுட்டானுங்களே. இன்னைக்கு வேலை போனதும் இல்லாம என் கையை வேற கடிச்சு வச்சுட்டு போயிட்டு இந்த கிழவி.